ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் பிகம் தி கிங்ஸ் பீஸ் அவெஞ்சர் அப்படிங்கிற ஒரு மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கு இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? ஹீரோ டர்ட்டில் கில்டுக்காரனுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பி வச்சிருப்பான். அதோடு இல்லாமல் ஹீரோடைய சிஸ்டருக்கு ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்திருப்பான். இதனால் அவளுடைய பவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதோடு இல்லாமல் ஹீரோ இருக்கக்கூடிய வீடு உடஞ்சதுனால புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹீரோ வாங்கியிருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஹீரோவும் சிஸ்டரும் பக்கத்தில் க்ரீன் கலர் ஹேர் மண்டைன்னு போயிருப்பாங்க. கூடவே சிங்கராங்கன்னு ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ புதுசாக ஒரு ஹண்டிங் குரூப்பை மேக் பண்ணலான்ட்டு ஹீரோ முடிவு பண்ணியிருப்பான். அதுக்கு நிறைய காசு வேணுமென்னு கேட்டதுக்கு ஹீரோ அந்த கோல்டன் டோக்கனை வெளியே எடுத்திருப்பான். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, இது எவ்வளோ பெரிய பணக்கார தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், அப்படி இருக்கும்போது ஒரு குப்பை தொட்டி கூட இல்லை, மேலேருந்து கீழே இறங்கி குப்பை தொட்டி போடுறதுக்கு இங்கே வரைக்கும் வர வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே குப்பையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த டீம் பின்னாடிலேருந்து ஒருத்தவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, டேய் நீ எந்த வீட்டோடைய வேலைக்காரன், ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒபே பண்ண மாட்டியா? ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்க தான் எடுத்துட்டு அவங்க தனித்தனியான குப்பை தொட்டியில போடணும், நீ மட்டுக்கே இங்கே எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஐயோ இல்லைங்க, நான் வேலைக்காரன் கிடையாது, நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஒரு ஆளு, என்னுடைய பேர் யூகியூன்னு சொல்லிட்டு அவருக்கு கை கொடுக்குறான் ஹீரோ. ஆனால் அவர் பார்த்துட்டு அவர் கையில இருந்த வாழைப்பழத்தோல ஹீரோடைய கையில வச்சுட்டு, டே இங்க இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குப்பையை அவங்களே கிளீன் பண்ணுவாங்களா என்ன? டேய் நீ ஒரு வேலைக்காரன் தான், அப்படி இருக்கும்போது இப்பெல்லாம் போய் சொல்ற, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போறாரு. அப்படி திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ உன்னுடைய பவர் எடுக்க ஆரம்பிக்கிறான். போயிட்டு இருந்தவன் அப்படி பின்னாடி வர ஆரம்பிக்கிறான். ஹே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்கும்போது, டேய் இந்த குப்பை உன்னுடையது, ஒழுங்கா எடுத்து டிஸ்பின்ல போடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு ஹீரோ மாதிரி அவனை கீழே அடிக்கிறான். டேய் நீ ஒரு சாதாரண வேலைக்காரன், என்னையே இந்த மாரி பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனுடைய சிஸ்டம் அவனுக்கு இல்லை உங்களால் பவர் யூஸ் பண்ண முடியாது, அடக்க முறையில் இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு அவனுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுது. இதை பார்த்துட்டு அவன் ஷாக்ல இருக்கும்போது, டேய் இதை ஏறான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னமும் ப்ரெஷரை போடுறான். டேய் என்ன தைரியம் தான் என்னையே இந்த மாதிரி பண்ணியிருப்ப, இப்போ என்னுடைய ஸ்கில்லை பாடுறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது 10 மடங்கு. பட் ஹீரோவுடைய லெஜெண்டரி கிரேட் ஸ்கில்லோடைய பவர்னால அவனுடைய பவர் கம்ப்ரெஸ் பண்ணப்படுது. இதை பார்த்துட்டு இவங்கிட்ட லெஜெண்டரி கிரேட் பவர் இருக்கா இந்த வேலைக்கார பையனுக்குன்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிராவிட்டி ஸ்கில். இந்த ஸ்கில்லை ஹீரோ ஒரு மாஸ்டர் இருந்து தான் எடுத்திருப்பான். அதை பத்தி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கீழே இருக்கவன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். எனக்கு தெரிஞ்சு இவன் சப்போர்ட்டிங் டைப்ல ஒரு ஆளாக தான் இருக்கணும், ஒரு ஸ்னீக் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி என்ன நிலைமைக்கு கொண்டு வர வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கும்போது, டேய் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், அதை இடந்தானே சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை இன்னமும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனால முடியல, டேய் விடுறான்னு சொல்லிட்டு சரி நான் எடுக்கிறேன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோவும் கடுப்பாயிட்டு அவனை தூக்கி போட்டுறான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு குப்பை தொட்டியில் மோதி கீழே பேன்னு கிடக்குறான். ஸோ ஹீரோவும் நான் பணக்கார இடத்துக்கு வந்தாலும் இங்கே சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். போகும்போதே ஹீரோடைய சிஸ்டர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் பழைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்னுடைய பழைய திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு ஹீரோ போயிடுறான். ஸோ அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஓனரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தம்பி இன்னும் திருப்பி இந்த இடத்துக்கு வாடகைக்கு வரலான்னு பார்க்குறியா, நீ உன்னுடைய பழைய கடன் எல்லாத்தையுமே அடைச்சாலும் சரிப்பா, இனிமேட்லாம் இங்கே இருக்க முடியாது, இந்த ஒட்டுமொத்த ஃப்ளாட்டையே ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது வேற யாரும் இல்லை, நான் தானே நம்ம கிட்ட ஹீரோ சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா வேர்ல்டு அசோசியேஷன் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அதுல 2 பேரு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டர்ட்டில் கில்டுக்காரங்க 2 மில்லியன் கொடுக்கணுமே, அதனால அவங்களுக்கு நிறைய இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அது ரொம்ப பேர் இழப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவன் சொல்றாரு. சரி அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தான்ல அவன் யாரு, அவனை பத்தி ஏதாச்சும் விசாரிச்சிங்களான்னு ஆப்போசிட்ல இருக்கிற கேட்கும்போது, விசாரிச்சோம், அவன் ஹண்டிங் டெஸ்ட்ல ரீசெண்டாக தான் பாஸ் ஆகியிருக்கான், அதோடு இல்லாமல் ஒரே ஒரு கில்டில் அவன் சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி ரெக்கார்ட் வந்திருக்கு, ஆனால் அங்கேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் சில பேர் தப்பிச்சு அவன் மட்டும் பழச்சு வந்திருக்கான், அதுதான் அந்த ரெட்மூன் கேட் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓ அந்த பிளட் ரெட்மூன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ஹிடன் கிளாஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவரும் சொல்கிறாரு. இவன்கிட்ட இருக்கிற ஸ்கில் நம்மளுடைய தரவரிசையில் இல்லாத ஒரு ஸ்கில், இவனால் அதில் ஏதாவது நமக்கு பிரச்சனை வருமானு கேட்கும்போது, அப்படிலாம் எந்த ஒரு ரூல்ஸையும் இவன் பிரேக் பண்ண மாட்டான், நம்ம உருவாக்கின ரூல்ஸை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு அவரும் சொல்கிறாரு. அந்த இடத்த கட் பண்ணால்
ஹீரோவும் அதே இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஹண்டிங் குரூப்பை உருவாக்க போகிறேன், இந்தாங்க கோல்டன் டோக்கன்ட்டு அவங்க கிட்ட எடுத்து கொடுக்கும்போது, சார் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 5000 யுவான் கோல்டு அசோசியேஷனுக்கு கொடுக்கணும். உங்களுடைய டீம்மேட்ஸ்லாம் சேர்த்து ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய குரூப்புக்கு ஆள் தேவைன்னா இப்போ தான் புதுசாக டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆகி சில ஹண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூட நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பணம்லாம் எந்த ஒரு மேட்டரும் இல்லை, நீங்கள் ஃபர்தராக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அவங்களும் அதுக்கான ப்ராசஸை ஆரம்பிச்சிடுறாங்க. புதுசாக வந்து ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கு, சேவெஞ்சர் ஹோம் இல்லை மெம்பர் ஒரே ஒரு ஆள் ரேங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் டிஸ்பிளே வருது. என்ன குப்பைங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பை மேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரேங்க்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுடைய பிஸ்னஸ் இந்தந்த இடத்துல தான் நடக்கணும்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நேற்று நைட்டு ஹீரோ அடிச்சு போட்டுப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு டேய் நேற்று நைட்டு நீ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணதுனால நான் தோத்துட்டேன், இப்போ வாடா அவனை சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும்போது, ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு ஹை லெவல் குரூப்புக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி, இவனுடைய அப்பா வந்து நிறைய இடத்துல லிங்க் வச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஹெல்ப் மூலயமா தான் இந்த குரூப் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த குரூப் வளரதை பார்த்துட்டு மற்ற ஓல்டு குரூப் எல்லாருமே பொறாமையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய குரூப்பை இந்த சின்ன குரூப் எழுத்துக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்த்தோட சண்டை தனிப்பட்ட பிரச்சனையாகவே இருக்கட்டும், அதை தூக்கிட்டு பிஸ்னஸ்குள்ளே வராதுன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவனும் டேய் என்னைய நீ ஒரு ஆளாக கூட மதிக்கலை, இதனாலே இந்த பிரச்சனையை நான் விட மாட்டேன்டா, நீ வருங்காலத்தில் என்னுடைய குரூப்புக்கு குப்பையை அள்ளுறேன்னு சொல்லி இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணு, அப்போனா தான் உன்னை விடுவேன்னு சொல்லும்போது, டேய் நான் உங்கள் குப்பையை அள்ளுறதுக்கு கூட நீ தகுதி இல்லைடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டுட்டு நான் உங்களை சும்மா விட மட்டும் கத்த போகும்போது கூட இருந்த ரெண்டு பேர், சார் நீங்கள் ஏன் சார் இந்த குப்பைக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க சார், நீங்கள் உங்களை மீறி யார் சார் இவனுடைய குரூப்பில் சேர போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது, பிரதர் நீங்கள் ஒரு ஹண்டிங் குரூப்பை உருவாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் ஹேர் மண்டையை வரான். அவனை பார்த்துட்டு இவன் யூஸ்லெஸ் ஆச்சே, என் குரூப்பில் கூட கொஞ்ச நாள் இருந்தான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் கூட்டிட்டு போயிருப்பான் இல்லையா, அதுல ஒரு ஆள் சொல்றான். அந்த டைம் ஹீரோவும் டேய் இன்னமுமா நீ எந்த ஹண்டிங் குரூப்லயும் சேரல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கூட்டாங்க நான் தான் போல, ஆனாக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், யாரு என்னை தடுத்தாலும் சரி நான் உங்க குரூப்ல தான் சேருவேன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹேர் மண்டியா சொல்றான். டேய் உண்மையை சொல்லி உனக்கு எந்த வேலையும் கிடைக்கலதானே அப்படி சொல்லும்போது, அடா ஆமா பாஸ், அதான் பாஸ் இங்க வந்திருக்கேன். அதோட இல்லாம இப்ப நீங்க பகச்சிருக்கீங்கல்ல, அவன் ரொம்ப பெரிய ஆள் பாஸ், அவனாலதான் பாஸ் இப்ப நீங்க குப்பையை அள்ளக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க கோல்டன் டோக்கன் கொடுத்ததுக்கு உங்களுக்கு பி ரேங்க்குக்கே உங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ரேங்க்குக்கு ப்ரொமோட் ஆனதுக்கு காரணமே இவன் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஹேர் மண்டியே சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் டே பரவாயில்லடா, ரேங்காக இருந்தேன்னா பி ரேங்காக இருந்தேன்னா எல்லாம் ஒன்று தானே, அதோட இல்லாமல் எதுக்கு ஆபத்தான இடத்துக்கு போய் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு நம்ம ரிலாக்ஸாக அந்த குப்பைங்களை பொறுக்கி வியாபாரம் ரீசைக்கிள் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு ஆமா பாஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனே ஆயிருக்கீங்க, கண்டிப்பாக ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஹேர் மண்டின்னு சொல்கிறான். இப்படி சொன்னாலும் கூட ஹீரோவுக்கு நிறைய ஆள் தேவை. ஆனா அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சீர கூட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு நான் ஹண்டிங் ஹார்ட்லேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு 10 பேர்த்து எடுக்கலான்னு வந்திருக்கேன், அதுவும் நான் திறமையானவங்களான்னு சொல்லும்போது நிறையா ஹண்டரு மேஜின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் குமிய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே லெவல் 49 45 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் தான். எல்லாருக்குமே தெரியும் இவன் பணக்கார வீட்டு பையன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனால தான் எல்லாருமே அவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு கிரீன் கலர் ஹேர் மண்டியும் சொல்கிறான். சில குப்பை மாதிரி இல்லாம நல்ல முடிவு எடுக்கிறீங்களா தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுடைய அல்லக்கையில ஒருத்தன் பிரதர் ஃபா இங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருப்பி காட்டுறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு ஹண்டர் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு குரூப்ல கூட சேர்ந்தது கிடையாது, புதுசா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல, அதுவும் சேவஞ்சர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா எந்த குரூப்ல சேரலாம்னு சொல்லிட்டு. இவளும் ஹண்டர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு ஒரு ஹண்டிங் குரூப்ல சேர்றதுக்காக தான் வந்திருக்கா. இவள் எனக்கு நல்லாவே தெரியும், இவ கூட நானும் பயணம் பண்ணியிருக்கேன், அவ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வின் பண்ணி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போனா, இவ ஒரு நல்ல பர்சன், ஒரு வலிமையான ஒரு ஆளு, இவளை நம்ம டீம்ல சேர்க்கறதுக்காக நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹேர் மண்டையை சொல்றான். என்னடா முன்னாடி போறேன்னு ஹீரோ கேட்கும்போது, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹேர் மண்டையை முன்னாடி போறான். அந்த டைம் ஹண்டிங் ஆர்ட் சேர்ந்தவன் வந்து அவகிட்ட போய் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹாய் அழகான லேடி, இன்னைக்கு இங்க 2 குரூப் தான் இருக்கு, அதில் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடியது ஹண்டிங் ஹார்ட் குரூப்பு தான், நீங்கள் எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க, சேவஞ்சு குரூப்லாம் ஒரு குப்பு குரூப்பு, அதெல்லாம் போய் சேராதீங்கன்னு சொல்லும்போது, அடைச்ச இவன் போய் முதல்ல அப்ரோச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் ஹேர் மண்டைய ஷாக்கில் இருக்கும்போது, இல்லை நான் ஆல்ரெடி உன்னை சூஸ் பண்ணிட்டேன்ட்டு அவள் சொல்கிறா. ஏங்க
அப்படின்னா நீங்கள் அந்த சேவஞ்சர் குரூப்பில் சேர போகிறீங்களா? ஏங்க, அந்த குரூப்பை உருவாக்குனவனுடைய லெவலே தாங்க. அப்படி இருக்கும்போது அவன் குரூப்பில் போய் சேர்றேன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய திறமையெல்லாம் அங்கே போனால் வேஸ்ட் ஆகிடுங்கன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு அந்த சேவஞ்சர் ஹோம் அப்படிங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு, அவ ஹீரோ நோக்கி வரா. மேடம் என்ன உங்களுக்கு தெரியுமா? நம்ம முன்னாடி பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஹேர் மண்டைய ஓரமா சொல்லிட்டு இருக்கும்போது, என்னுடைய பேரு ஈலிங். நான் வந்து ஒரு ஃபயர் எலமெண்ட் சாசரர்ன்னு சொல்லி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னுடைய பேரு யூக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். சேவஞ்சர் குரூப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் பசிக்கலன்னு அவ சொல்றா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அங்க போய் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு எதை ஆர்டர் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த லயன் ஹார்ட்ல இருந்து வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு சே என்ன தைரியம் இருந்தால் இங்கே ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, பிரதர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளுடைய குரூப்பில் நிறைய மேஜிக் டைப் ஆளுங்க இருக்காங்க, அதனால இவ சேர்ந்தாலும் ஒன்றும் செல்லனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். டீம் அவங்க 2 பேத்துக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அவனை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கடா அவங்க கத்துறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ டீம்மேட்ஸ் அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மிங்கி வரான். ஸோ இவனை பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அவனுடைய சொந்த டீம்மேட்ஸே போட்டு தள்ளவன். ஸோ இவன் வந்து சபிக்கப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த டைம் ஹீரோவுமே மிங்க பார்க்குறான். மிங்கு ஹீரோவை பார்த்துட்டு அவன்கிட்ட போயிட்டு, ஹே புதுசா யாரோ குரூப்புக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரும்போது, ஓ அப்ப நீ எங்க குரூப்ல சேர்றதுக்கு ஆர்வமா இருக்கியான்னு கேட்கும்போது, அவனும் அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துட்டு லிங்கோடைய கேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே, நான் அப்படி சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் நீ என்னை சேர்த்துக்க விரும்புவியான்னு அவன் கேட்கிறான். ஏன்னா அவனுடைய பவரையே மற்றவங்களுடைய லக்கை எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்கறது தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவன் சேர்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். யாரும் போயிடாதீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நம்மளுடைய வீடியோக்கு இதுக்கு மேலே டார்கெட் வைக்கலான்னு இருக்கேன். நான் வைக்கிற டார்கெட் அந்த வீடியோ தாண்டிடுச்சுன்னா அந்த மாங்காவை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு நாள் ஒரு 15 சாப்டர் போடலாம். நான் நினைக்கிற வியூஸ் அந்த மாங்காவுக்கு வரலன்னா ஃபர்தராக அந்த மாங்காவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மாங்காவை போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் வந்து மாங்காஸை யாரும் பார்க்கல அப்படிங்கும்போது அந்த மாங்காவை போட்டு ஒரு யூஸும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இதோட இந்த மாங்கா வந்து 15 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த மாங்கா ஓவரால் ஒரு 3K வியூஸ் போச்சுன்னால் ஓவரால் எல்லா வீடியோஸுக்கும் அப்போது நான் இந்த மாங்காஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய புது மாங்காஸை நமக்கு சஜஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாங்காஸ் யூடியூப்ல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 மாங்காவை ஓட்டிங்கில் போடுறேன். அந்த 2 மாங்காவில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாங்காவை சூஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த மாங்காவை கொண்டு போவோம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மாங்காவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ன ஷேரும். இப்படி சொல்கிறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் கண்டுக்காதீங்க. ஸோ பாய்.